ஹாய் கைஸ், வெல்கம் டு சார்லி நேச்சுரல். இன்றைக்கி வைரலான இந்த ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணணுன்னு இல்லை, ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அண்டர் ஆர்ம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் நான் போட்டு எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்ததுனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 பேச்சம்பழம். இந்த பேச்சம்பழம் ஃபுல்லாக மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பழமாக இருக்கணும் பேச்சம்பழம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பால் ஊற்றிக்கோங்க. அது நல்லா முங்குற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுருங்க பேரிச்சம்பழத்தை பால்லையே. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். ஊறின எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் அரிசி மாவு. பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நான் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் முல்தானி மட்டி. முல்தானி மட்டி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு என்ன குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு முல்தானி மட்டியும் எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் இல்லைனா கூட மில்க் மேட் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்க் இது பண்ணுற எல்லா ஐட்டமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தி பேஸ்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் பக்கமாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் 7 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கான யாருக்கும் அவ்வளவும் தெரியல. இப்போ தான் இந்த வைரல் வீடியோ நிறைய இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் நான் காலில் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய கால் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப டேன் ஆகிருக்கு. காலில் அதிகமாக சுருக்கமும் இருக்கும். ஏன்னா காலுக்கெலாம் அவ்வளோவும் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு காலுக்கு தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்குமே நான் போட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள். காலில் இது வரைக்கும் அவ்வளோவும் பளிச்சுனே இருந்ததில்லை. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. ஆனால் ஓரளவுக்கு தான் இருந்தது. அவங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி ரொம்ப பிரைட்டாக இல்லை. ஒருவேளை அவங்க ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். காலுக்கெலாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபேஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லும் க்ளோவிங்காக தான் இருந்தது. ஆனாங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கழுத்துலேயும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வாஷ்லே பயங்கர ரிசல்ட்டு தான். கழுத்தில் இருக்கிற அந்த கருமை எல்லாமே நீங்கிருச்சு. ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணோடனே அந்த பேக் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பேக் உங்களுக்கு போட்டு ரிசல்ட் காமிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.